My dear students, welcome back to Nurses Profile Channel. Paramedical degree courses oda அதாவது round 2 counseling ஓட registration நமக்கு 6ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. இன்னும் registration பண்ணாதவங்க எல்லாரும் registration பண்ணிடுங்க. registration நீங்க பண்ணனா மட்டும் தான் choice filling open ஆகும். choice filling 7ஆம் தேதியில இருந்து 9ஆம் தேதி வரை டைம் இருக்குது. 53165வது ரேங்க் வரைக்கும் உள்ள ஸ்டூடண்ட்ஸ் இதுல கலந்து கொள்ளலாம். அதாவது 125வது கட் ஆஃப் வர. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சவங்க அதை மாத்தணும்னு நினைக்கிறவங்களும் மாத்திக்கலாம். புதுசா வந்து சீட் எடுக்கணும் அப்படிங்கறவங்க 125வது கட் ஆஃப்ல இருக்கீங்கன்னா நீங்க இந்த கவுன்சிலிங்ல வந்து கலந்துக்கலாம். சோ 7ஆம் தேதி நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஓபன் ஆகும்போது எப்படி நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணுனா நமக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு சீட்ஸ் என்னதான் நமக்கு 17,000 18,000 சீட்ஸ் இருந்தாலுமே நமக்கு இங்க கூப்பிட்டிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 53,165 ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டிருக்காங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம கரெக்டா செஞ்சா மட்டும்தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா சீட் அலாட் ஆகும். ஸோ உங்களோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி நீங்க எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத நான் சிம்பிளா இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஸோ ரீ அலாட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ரவுண்ட் 1ல எனக்கு சீட் கிடைச்சி அதை மாத்தணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரீ அலாட்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க வந்து உங்களுக்கு ஏற்கனவே கவர்மெண்ட் காலேஜ் தான் கிடைச்சிருக்கும். சோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க கவர்மெண்ட் காலேஜஸையும் சூஸ் பண்ணலாம், இல்ல பிரைவேட் காலேஜஸையும் சூஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் எனக்கு வேணுங்கிறவங்க கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. எனக்கு பிரைவேட் காலேஜ் மட்டும் தான் வேணும், போன ஒரு டைம் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சாலும் நான் இப்ப பிரைவேட் காலேஜ்ல படிக்க விரும்புறேன்னு நினைக்கிறவங்க பிரைவேட் காலேஜ் மட்டும் சூஸ் பண்ணுங்க. கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜ் இதுல ரெண்டுல எதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டையுமே கூட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ரீ அலாட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரீ அலாட்மெண்ட்டுக்கு நிறைய காலேஜஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுக்க வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா என்ன காலேஜ் ரீ அலாட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜை நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்து உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 200ல இருந்து 190 வரைக்கும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்குது. பிரைவேட் காலேஜஸ் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இந்த 190 to 180 இந்த ரெண்டு கேட்டகரியுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் காலேஜஸும் ட்ரை பண்ணலாம், பிரைவேட் காலேஜஸும் ட்ரை பண்ணலாம். கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் வேணுங்கிறவங்க கவர்மெண்ட் காலேஜஸ் சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுங்க. பிரைவேட் காலேஜ் மட்டும் தான் வேணுங்கிறவங்க பிரைவேட் காலேஜஸ் மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க. எனக்கு கவர்மெண்ட் காலேஜஸும் வேணும், ஒருவேளை கவர்மெண்ட் காலேஜ் எனக்கு கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் எனக்கு பிரைவேட் காலேஜாவது கிடைக்கணும் அப்படின்னு சொல்றவங்க ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பிரைவேட் காலேஜை கொடுங்க. ஸோ இந்த ரெண்டு கட் ஆஃப், அதாவது 180 வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் சீட்ஸ் அலாட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா 99% இருக்கிறதுனால நீங்க ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பிரைவேட் காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த 180ல இருந்து 170 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. 90% உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்களும் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் சூஸ் பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பிரைவேட் காலேஜஸும் அடிஷனலா சூஸ் பண்ணுங்க. ஒருவேளை கவர்மெண்ட் காலேஜ்ல நமக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் நமக்கு பிரைவேட் காலேஜ்லயாவது என்ன செய்யணும் அப்படின்னா சீட் கிடைக்கணும். அடுத்து 160 வரைக்கும் உள்ள கட் ஆஃப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி இந்த 170 வரைக்கும் தான் நமக்கு கவர்மெண்ட் சீட் அலாட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை 168 வரைக்கும் கூட சீட் என்ன செய்யலாம் அப்படின்னா அலாட் ஆகலாம் ஒரு சில கோர்சஸ்க்கு. குறிப்பா ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ்க்கு, பிஎஸ்சி எம்எல்டி இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ்க்கு கொஞ்சம் லோ கட் ஆஃப் இருந்தாலே நமக்கு வந்து சீட் அலாட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரெண்டும் கட்டா இடத்துல யார் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 170 கட் ஆஃப்ல இருந்து 160 கட் ஆஃப் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து அலாட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு 50% இருக்குது. அதே மாதிரி பிரைவேட் சீட் அலாட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஸோ இந்த 160ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ் கொடுங்க. கொடுத்துட்டு கண்டிப்பா நீங்க வந்து பிரைவேட் காலேஜ் கொடுக்கணும். அதுவும் பிரைவேட் காலேஜஸ் வந்து நிறைய கொடுக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட் அலாட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. குறிப்பா வந்து 168க்கு கீழே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அப்ப நீங்க பிரைவேட் காலேஜ் கொடுத்தாதான் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா சீட் வந்து அலாட் ஆகும். அதே மாதிரி இந்த 150, 140, 125 இந்த ரேஞ்சுக்கெல்லாம் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ நீங்க கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்தாலுமே உங்களுக்கு என்ன செய்யாது அப்படின்னா இந்த கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் அலாட் ஆகாது. உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பிரைவேட் காலேஜஸ் என்ன செய்யும் அப்படின்னா அலாட் ஆகும். ஸோ நீங்க பிரைவேட் காலேஜஸ் கொடுக்கும்போது நிறைய காலேஜஸ் கொடுங்க. இந்த கவுன்சிலிங்கை பொறுத்தவரையில இவ்வளவு காலேஜ் தான் கொடுக்கணும்னு சொல்லி லிமிட் கிடையாது. எவ்வளவு காலேஜஸ் வேணும்னாலும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா கொடுக்கலாம். ஸோ குறிப்பா இந்த 150ல இருந்து ஒரு 125 வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் குறைந்தது ஒரு 50 காலேஜாவது என்ன செய்யுங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் வைங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா சீட் வந்து அலாட் ஆகும். ஸோ இந்த பிரைவேட் காலேஜஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் உங்க விருப்பம், எவ்வளவு காலேஜஸ் வேணாலும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கலாம். அதுக்காக ஒரு காலேஜ், 2 காலேஜ், 3 காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் வைக்காதீங்க. எல்லாருமே ஒரு 20
காலேஜஸ் அது சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க. 20ல இருந்து 100 காலேஜ் கூட கொடுக்கலாம், 150 காலேஜ் கூட கொடுக்கலாம். எவ்வளவு வேணாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம். ஸோ லோவஸ்ட் கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கோட நம்பர்ஸ் என்ன செய்யுங்க அப்படின்னா அதிகமா வைங்க. அதிகமா வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா சீட்ஸ் வந்து அலாட் ஆகும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.